கேட்பவனே உண்மையான குடிமகன். வாக்குறுதிகள் எழுதியோ ஆனா உரிமைகள் பாதுகாப்பில் இருக்கிறதா? பேச்சு சுதந்திரம் இருக்குன்னு சொன்னாங்க, கேள்வி கேட்டா ஏன் மௌனம் கட்டுறாங்க? உண்மை பேசினா தேச விரோதியாட, உண்மை பேசுறவன் தான் இந்த தேசத்தின் உயிரா. கேள்விகள் காண்கிறோம், நேரம் ஓடுது, உரிமை நிக்குதா அல்ல நழுவுதா? கொடி கையில் இருக்கு, சட்டம் புத்தகத்தில இருக்கு, ஆனா நீதிதா எளியவனுக்கு தூரமா இருக்கு. சமத்துவம் எழுதினோம் அரசியல் அமைப்புல, ஆனா சாதி இன்னும் மனசுல இருந்து போகலையே. ஒரே மனிதன் ஒரே உரிமைன்னு சொன்னா ஏன் இன்னும் பிறப்பே தீர்ப்பு ஆகுது? கேள்விகள் போடுது, கேள்விகள் கூடுது, பதில்கள் குறையுது. குடியரசு யாருக்குன்னு சந்தேகம் எழுது, சந்தேகம் எழுது. மத சுதந்திரம்னு சொன்னா ஏன் பயமாயிருக்கணும்? நம்புறதுக்காக நீதிமன்றம் தேடணுமா? எளியவனுக்கான நீதி சட்டத்துல இருக்கா அல்ல வழக்கறிஞர் கட்டணத்துல மூழ்கி போச்சா? அரசியலமைப்பு ஒரு புத்தகம் அல்ல, அது என் உயிர், என் கேள்வி, என் குரல். நீதி வாழ்ந்ததில் நாம் இன்னும் கேட்கிறோம், ஏனென்றால் கேள்வி கேட்பது குற்றமல்ல. கேள்வி கேட்பவனே உண்மையான குடிமகன்.